7000 ரூபா ஒருத்துள்ள கிராக்கர் வந்துட்டு நம்ம சிவகாசிலேருந்து வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பாக்ஸ் அன்பாக்ஸ் பண்ணி என்னென்ன கிராக்கர் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்குறோம். கண்ணுக்கு அப்படியே குளிர்ச்சியாக இருக்கு. மயூர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்து டெலிவரி வந்துட்டு கொடுக்குறாங்க. வெடியோட வாசம் வந்து இப்படி மூக்கில் ஏறும்போது தீபாவளியே வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. ஏன்னா மூஞ்சிலே செய்து விட்டு போயிடும். அது இப்போ இவ்வளோ பெருசாக இருக்குது கை ஷர்ட்டு. அந்த 1/2 கிலோமீட்டர் வந்து இது கவர் பண்ணோம். பொங்கி உள்ளே ஊற்றி நனைஞ்சிட போது எல்லாம் என்னோட உயரமாக இருக்குது. ஏலியனே இது கூட ஒரு சேர்த்துட்டேன். டின்பீர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ண நம்மளோட கை வந்து ஃபஸ்ட்டு எங்கே போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா பெரிய சைஸில் வந்து பார்த்தீங்கன்னா பூத்திரி வந்து கொடுத்துருக்காங்க. பூத்திரி அதான் ஸ்பார்க்லெஸ் எங்கள் ஊரில் வந்து பூத்திரி அப்படின்னு சொல்லுவாங்க. இது பூத்திரி வந்து ஒன்று வந்து சவுண்ட் இல்லாமல் இருக்கும், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா டப்பு டப்புன்னு லேசாக வந்து சவுண்ட் வரும் இல்லையா, அதான் வந்து பார்த்தீங்கன்னா கல் பூத்திரி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அது மாதிரி தண்டி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இருக்குது ஃபெஸ்டோ அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இது வந்து லைக் ஃப்ளவர் பாட் மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். ஃபயர் பண்ணும்போது வந்துட்டு பார்க்கலாம். அடுத்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்மைல் ப்ளீஸ் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. ஸ்மைலி போட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்மையாக வந்துட்டு பண்ணியிருக்காங்க. விட்டோம்னா புஷ்ஷுன்னு வந்துட்டு புதவனம் மாதிரி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். புதவனமா அது பேர் என்னப்பா, பென்சில் மாதிரி இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். 4x4 வீல் அப்படின்னு தான் வந்துட்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றத வந்துட்டு ஓப்பன் பண்ணி தான் வந்துட்டு பார்த்துடலாமே. கொளுத்தி வச்சிங்க அப்படின்னா சூப்பராக வந்துட்டு இருக்கும். அப்படியே எப்படி சொல்கிறது, சைட்லேருந்து ஒரு மாதிரியாக வந்துட்டு சேரும், இப்படி வந்துட்டு சுற்றும். ஆஹா, ஃபாரின் சாக்லேட்பா. இது என்னவோ ஃபாரின் சாக்லேட் மாதிரி இருக்குது. இது என்னப்பா இது பேர் கூட தெரியலையே. சாக்லேட் சக்கர்னா இது எப்படி கொளுத்தணும் அப்படின்னு கூட தெரியலையே. ஆனால் இதிலே வந்துட்டு போட்டிருக்காங்க எப்படி கொளுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏதோ சாக்லேட் அப்படின்னு நினச்சிட்டேன். நம்மளோட ஃபேவரட் ஐட்டங்க. ஃபேவரட்னு வேறு இடத்துக்கு விடாதீங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா பிஜிலி இல்லாத ஒரு தீபாவளியா. அப்படியே ஒன்றா தூக்கி வந்துட்டு பற்றியை கொளிச்சிட்டு வீசிட்டு நம்ம அம்மா ஜாலியாக வந்துட்டு என்ஜாய் பண்ணலாம். இது இருந்தாலே இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பாக்கெட் வந்துட்டு இருக்குது. ஓகே, அடுத்ததாக இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியலையே. சரி, ஓகே, இப்படியே இருக்கிறதே பார்க்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவனம் டின்னு மாதிரி வந்துட்டு இருக்குது பார்க்குறதுக்கு. வந்துட்டு இங்கிலீஷில் கொஞ்சம் வீக்கு, சரியாக வந்துட்டு படிக்க மாட்டேன். தப்பாக படித்தேன் அப்படின்னாலும் வந்துட்டு கோச்சிக்காதீங்க. நான்சி அப்படின்னு வந்துட்டு போட்டுருக்காங்க. இப்படி டின்பீர் ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ண டின்பீர் சரி சவனப் ஓப்பன் பண்ணுற மாதிரி இப்படி ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணோன்னு பொங்கி உள்ளே ஊற்றி நனைஞ்சிட போது எல்லாம். அதனால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெடிக்கிற அன்னைக்கு வந்துட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம். அது வேறு கேஸ் அதிகமாக உள்ள இருக்க போகுது. இந்த கிராக்கர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகாசியில் ஜோதிராம் கிராக்கர் ஷாப்லேருந்து வந்துட்டு வாங்கியிருந்தேன். அவங்களோட வெப்சைட்டில் எங்கே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கேன். அந்த ப்ரைஸ் லிஸ்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய்ட்டு வந்துட்டு என்னென்ன ப்ரைஸில் இருக்குது கிராக்கர் அப்படின்றத வந்துட்டு பார்த்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அந்த கிராக்கர் வேணுங்கிறத வந்துட்டு அதிலே வந்துட்டு செலக்ட் பண்ணி உங்களோட அட்ரஸையும் கொடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பார்சல் வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். டெலிவரி வந்துட்டு எந்த இடத்துக்கு வரும் அப்படின்றதையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட நம்பருக்கு வந்து மெசேஜ் பண்ணிவிடுவாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஹப்பில் போய்ட்டு வந்துட்டு நீங்கள் வாங்கிக்கலாம். மினிமம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்சல் வந்துட்டு கொடுப்பாங்க. நீங்கள் 5000 ரூபாய்க்கு மேலே பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு பார்சல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக வந்துட்டு டெலிவரி வந்துட்டு கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் அப்படின்னு சொன்னீங்கன்னா உங்களுக்கு ஸ்பெஷலான ஒரு கிஃப்ட்டும் வந்துட்டு இருக்குது. அடுத்ததாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது என்னப்பா அது ஃப்ளவர் பாட் மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 ஆர்வெல் 2020 அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாட்டர் குயின் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. காயின் இது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு எனக்கு தெரியலை. ஃபயர் பண்ணும்போது தான் வந்துட்டு பார்க்கணும். இது வந்துட்டு என்னப்பா அது லட்சுமி பிள்ளையாருங்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஏலியனே இது கூட வந்துட்டு சேர்த்துட்டாங்க. ஏலியன் போட்டோ வந்துட்டு போட்டிருக்கு. விசிலிங் சக்கர் இது வந்துட்டு அதே மாதிரி தான் அப்படின்னு நினைக்கிறேன். சங்கு சக்கரம் தான். அப்படியே கொளுத்துக்கு மூடி விசில் விடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, கொளுத்தும் போது வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நானாக வந்துட்டு ஏதாவது சொல்லிட்டு கிடக்கிறேன். அது 7 கலர் ஷாட் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இது ஒருவேளை 7 ஷாட் அப்படின்னு நினைக்கிறேன். 7 ஷாட்டா இல்லைனா வெடிச்சு அப்படியே 7 கலரில் வந்துட்டு இப்படி போவோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்கை ஷாட்டு மாதிரி தானே, சின்ன சைஸில் வந்துட்டு இருக்குது. சரி, ஓகே, அது வந்துட்டு ஃபயர் பண்ணலாம். பெரிய பாக்ஸாக ஒன்று வச்சுருக்காங்க. என்ன பாக்ஸு அப்படின்றது வந்துட்டு தெரியல. என்னென்னா இது வந்துட்டு ஸ்கை ஷாட்டு அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிடுவோம். இந்த பேப்பர்லாம் வந்துட்டு பிச்சு தானே வைக்கணும். அதே தான்ப்பா, ஸ்கை ஷர்ட்டாக தான் இருக்குது. இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 9 10ன்னு மொத்தமாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா 20 ஷாட் இருக்கும் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். ஓகே, அடுத்ததாக தலைவர் இவர் பேரை மறந்துட்டேன். சரி, ஓகே, நீங்கள் தெரிஞ்சு அப்படின்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்துட்டு சொல்லுங்கள். தலைவர் இருக்கார் அப்படின்னாலே உள்ளார என்ன இருக்கும், ராக்கெட்டு தான் இருக்கும். ராக்கெட் தான். இவர் ஜெட்டில் போனார், இருந்தாலும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ராக்கெட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பாக்ஸாக பார்த்தோன்னா நான் சொல்கிறேன். சரி, ஓகே, ஓப்பன் பண்ணி வந்துட்டு பார்த்துடலாம். அதே தான்ப்பா. உள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ராக்கெட், சிவகாசியோட ராக்கெட்டு, நம்மளோட ஊர் ராக்கெட்டு தான் நம்மளுக்கு ஃபேவரெட்டு. வில்லேஜ் ராக்கெட்டு இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபேவரெட் தான். இது வந்து கையில் வச்சுட்டு கொளுத்த முடியாது, ஏன்னா மூஞ்சிலே சீறி விட்டு போயிடும். AK-47 அப்படின்னு இருக்குது. AK-47 அப்படின்னு போட்டு உள்ளார ஒரு 5 தான் இருக்குது. என்ன அப்படின்றது மாதிரி தெரியல. ஃபயர் பண்ணும்போது வந்துட்டு பார்க்கலாம். ஆனால் செம்ம வெயிட்டாக இருக்குது. பாக்ஸே வந்துட்டு பார்த்திங்கன்னா செம்ம வெயிட்டாக இருக்குது. தண்டர் கிராக்லிங் அப்படியே வந்துட்டு பார்த்திங்கன்னா பென்சில் மாதிரி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பீஸ் இருக்குது. எடுத்து வச்சுட்டு இப்படி கையிலே எடுத்து கொளுத்தலாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். வந்துட்டு பார்த்திங்கன்னா பம்பரா
இது வந்துட்டு முக்கியமாக நான் வந்துட்டு கேட்டேன், இந்த பம்பரம் வந்துட்டு எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. செம்ம பர்ஃபார்மன்ஸு, என்ன சொல்கிறது, அப்படியே வச்சுட்டு கொளுத்தி விட்டீங்க அப்படின்னா என்ன தான் சாட்சி போட்டு கொளுத்துறானே, டபுக்குன்னு எழுந்திரிச்சு அப்படின்னு வந்துட்டுனா செம்ம ஸ்பீடு உஸ்ஸுன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா செம்ம ஃபாஸ்ட்டாக வந்துட்டு சுத்தம். அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆக்ரோ பட்டர் ஸ்காட்சா, ஓகே நான் வேறு எதாவது நினச்சேன். சின்னோண்டாக தான் இருக்குது, சரி ஓகே. சரி, கடுகு சிறுசாக இருந்தாலும் காரம் பெருசாக இருக்கிற மாதிரி ஏதாச்சும் வந்துட்டு இருக்கும் இதுக்குள்ளாரையும். அடுத்ததாக வந்துட்டு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது என்னென்னா, இது என்னப்பா அது, ஒரே பொம்பளை பிள்ளையாக இருக்குது போட்டோவெல்லாம். இது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன பேர் போகிறேங்க படிக்கணும்ல, பார்பி அல்ட்ரா கேண்டில் பார்பி அல்ட்ரா கேண்டில் அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்படி கையிலே வச்சுட்டு கொளுத்தலாம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். வாவ், இது என்னப்பா அது, 100 டீலக்ஸ் கிராக்கர். வா வேறு லெவலு. இந்த மாதிரி வந்துட்டு நம்ம சரம் வச்சோம் அப்படின்னா வேறு லெவலில் இருக்குது சத்தம். தீபாவளி அப்படின்னால இந்த மாதிரி ஒரு சரவெடியை வந்துட்டு கொளுத்தி விட்டோம் அப்படின்னா தான் தீபாவளியே வந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நல்லா அப்படி தான் கிராக்கரை வந்துட்டு வெடிக்க போகிறோம் அப்படின்னா ஸ்டார்டிங்கில் போய்ட்டு ஒரு பார்த்து அப்படி ஒரு சின்னதாக ஒரு 100 வாழை போட்டு அப்படி கொளுத்தி விட்டோம்னா தரன்னு ஆரம்பிச்சிச்சா அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராக்கரை வந்துட்டு வெடிக்க ஆரம்பிப்பேன். ஆனால் இந்த வாட்டி வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதை வச்சுட்டு நம்ம வந்துட்டு ஆரம்பிக்கிறோம். வேறு லெவலில் இருக்குது சவுண்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா பட்டையை கலப்போம் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மயூர் ஃபீதர்ஸ், நான் கரெக்டாக தான் படித்தேன், கோச்சிக்காதீங்க. மயூர் ஃபீதர் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. லைக் என்னங்கிறது வந்துட்டு தெரியலை, கொளுத்தும் போது தான் வந்துட்டு தெரியும். என்னவோ இருக்குது, சாரி கோச்சிக்காதீங்க. கரெக்டாக தாங்க படித்தேன். நீங்கள் அப்படி உங்கள் காதில் வந்துச்சுன்னா அதுக்கு ராங்காக வந்துட்டு கன்வியாக இருக்காது, நான் பொறுப்பு இல்லை. சீன் பிளாச் கட்டு, இதனடா புது பேர் அதில் சீன் பிளாச், எங்கள் ஊரில் வந்துட்டு சொல்லுவாங்க, இது ஏன் சொல்லுவாங்க அப்படின்றது வந்துட்டு தெரியல. சிங்கம், டபுள் சிங்கம், இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டபுள் சிங்கம்னு ஒரு பேர் இருக்குது. சீன் பிளாச் கட்டுன்னு ஒன்று இருக்குது, ஊசி வெடின்னு ஒன்று இருக்குது, ஏதோ ஒரு வெடி அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அதில் ஒன்று வச்சுருக்காங்க. அடுத்த ஐட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ட்விங்லிங் அதே தான் ட்விங்லிங் ஸ்டார். அது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஷார்ட்டான்னு நினைக்கிறேன், ஷார்ட்டையாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணி பார்த்தலாம், கத்தி இங்கேயோ போட்டேன், ஷார்ட்டாக வச்சுருக்காங்க. இது வந்துட்டு நம்மளோட எக்ஸ்பெரிமெண்ட் ஏதாச்சும் யூஸ் ஆகும் பற்ற வச்சு விடுறதுக்கு. பற்ற வச்சு விடுறத நம்மளுக்கு வழக்கமாச்சு. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இது என்னப்பா அது, என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா யார், பிள்ளையார் இல்லை, யானை மாதிரி இருக்குது, யாரையா எலிஃபேண்ட்டுன்னு தான் போட்டிருக்கு. அதை படிக்க எனக்கு வெள்ளனா இருக்குது. எலிஃபேண்ட் வெடி, அதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 இது இருக்குது. கூட வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம லக்ஷ்மி, அவங்கள காணுமே அப்படின்னு பார்த்தேன், அவங்களும் வந்துட்டு இருக்கிறாங்க. என்னது ஹெலிகாப்டரு பேட்டில்னு போட்டிருக்கு, என்னன்னு தெரியல, திருப்பி பார்த்தா தெரிஞ்சிடும். போது ஹெலிகாப்டரு, நம்மளோட ஹெலிகாப்டரு கொளுத்தி விட்டோம்னா வேறு லெவலில் வந்துட்டு போகும். நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொளுத்துறோம், வேறு லெவலில் வந்துட்டு பண்ணுறோம். தரல வச்சு கொளுத்திட்டோம், சர்ன்னு வந்துட்டு போயிட்டே இருப்பாப்புல. அடுத்தது வந்துட்டு பார்த்திங்கன்னா பீகாக்கு, ஸ்மால் சைஸில் இருக்குது, மேஜிக்கல் பீகாக் அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். என்னப்பா அது, பாக்ஸோடு வச்சு கொளுத்தணுமா? ஆனால் பீகாக்கு வந்துட்டு பெரிய பாக்ஸாவில் இருக்கும், எனக்கு என்னமோ இதில் சந்தேகமாக இருக்குது. ஓப்பன் பண்ணி பார்த்துருவோம், விடக்கூடாது. 2 3 4 5 சைடில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அப்படி சோகை வரும், அப்படியே வந்துட்டு கொளுத்தி பார்க்கலாம். அதெல்லாம் வந்துட்டு கொளுத்தும் போது வந்துட்டு பார்க்கலாம். இதுக்கு கீழே தான் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெரிய ஐட்டமாக வந்துட்டு இருக்குது பாக்ஸ் எல்லாம். அதெல்லாம் வந்து எடுக்கிறேன், போருங்க, கொஞ்சம் வந்துட்டு வெயிட் பண்ணுங்கள். மேலே இருக்கிறதெல்லாம் நான் முடிச்சிடலாம். என்ன அப்படின்னா கிட்கேட்டு கொளுத்தி வச்சோம்னா வந்துட்டு பரபரன்னு வரும்ல, அதுதான். இதெல்லாம் வந்துட்டு தரல வச்சு கொளுத்த கூடாது, அப்படியே கொளுத்தி விளையாடுறோம் வீசியே. என்னால் சரியாக வந்துட்டு உட்காந்து தான் வந்துட்டு எடுக்க முடியல, உட்கார்றது தான் சரியான ஒரு பொசிஷன் கிடைக்க மாட்டேங்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஃபோட்டோ ஃப்ளாஷ், இது வந்துட்டு பார்த்திங்கன்னா கண்ணை அப்படியே பறிக்கும், வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். பார்த்துருப்பீங்க அப்படின்னு வந்துட்டு நினைக்கிறேன். இருந்தாலும் வந்துட்டு நம்ம ஃபயர் பண்ணும்போது வந்துட்டு பாருங்கள், இதை வந்துட்டு ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக பண்ண முடியுதா அப்படின்றத வந்துட்டு பார்ப்போம். அதை வச்சு அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கோல்டன் அஷரப்பியா அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. என்ன அப்படின்றது வந்துட்டு தெரியல, அப்படியே கோல்டன் மாதிரி எதுவும் தெரியலை. சரி ஓகே, அடுத்ததை வேறு என்ன அப்படின்றத வந்துட்டு பார்க்கலாம். இது என்னப்பா ஃபேன்சி பாக்ஸ் மாதிரி இருக்கேதா, அப்படி இது மாற்றி எடுத்து போட்டாங்களா? ஃபேன்சி கடையில் போய்ட்டு வாங்கினோம் அப்படின்னா வந்துட்டு இருக்கும்ல, அந்த மாதிரி வந்துட்டு இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வா, என்ன அப்படின்னா மத்தாப்பு கொளுத்தி விடுவா, கொளுத்தி விட்டு இங்கே வந்து தீபாவளி முடிச்சிடலாம், பண்ணிடலாமா? வேணாமா? சரி ஓகே, வந்துடுச்சா. நான் வந்துட்டு எப்படி சொல்கிறது, அந்த வாழாவை கொளுத்தணும்னு நினச்சேன். இந்த வாழாவும் வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு பற்ற வைக்கிறோம். 1000 வாழா வந்துட்டு பார்த்திங்கன்னா வச்சுருக்காங்க. ஓகே, 100 LARனா என்னென்னு தெரியலையாப்பா, ஏதோ கோடு வேடாக இருக்குமோ. சரி ஓகே, இருந்துட்டு போகுது. அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ரெயின்போ ஸ்மோக்கு. வா, ஸ்மோக்கு, இதுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக வந்துட்டு ஆசைப்பா எனக்கு. இந்த ஸ்மோக்கு, இது பேர் என்ன சொல்கிறது, ஸ்மோக் மிஷினா, ஸ்மோக் பாமா இல்லை என்ன தெரியலையே. இதுக்கு வந்துட்டு ரொம்ப நாளாக ஆசை, ஏதோ பேர் இருந்துட்டு போகுது. இதுக்கு வந்துட்டு ரொம்ப நாள் ஆசை, இது கொளுத்தி வந்துட்டு விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சு. அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா என்னப்பா உள்ளார சர்வரும் சவுண்டு வருது. இல்லை இதுதான் இங்கிட்டு உருண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்துட்டு பார்த்திங்கன்னா மியூசிக் ஃபெஸ்டிவல் சைரனுப்பா.
கொளுத்தி வச்சா அப்படின்னு ஊதும்ல, அதுதான் அது, வேற ஒன்றும் இல்லை. அடுத்ததாக என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கனிஷ்கரு, இது என்னன்னு தெரியல, ஸ்கை ஷாட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணி பார்க்கும். எனக்கு ஸ்கை ஷாட்னால் ரொம்ப வந்துட்டு பிடிக்கும். அதுலேயும் வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு வேறு லெவலில் அப்படியே விரிஞ்சு அப்படியே 1/2 கிலோமீட்டர் போகணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா பார்க்க வந்துட்டு நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு தெரியல. சரி, பேரெல்லாம் படிக்கலப்பா, எனக்கு வந்து பேர் படிக்கிறது ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகுது. அதனால் ஓரத்தில் வந்துட்டு வச்சேன். ஸ்கை ஷாட் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஸ்கை ஷாட் இருக்குது. ஓகே, பார்த்திங்கன்னா என்னவோ பெருசாக இருக்குப்பா, நல்லா பேப்பர் பாம் மாதிரி இருக்குது. பாப்கார்ன் பேரை படிச்சுட்டேன். இந்த வாட்டி கரெக்டாக பேரை படிச்சுட்டேன். கொளுத்து வச்சோம் அப்படின்னா பாப்கார்ன் வந்துட்டு பொரியிறப்ப சவுண்டு கேட்டுருக்கிறீங்களா, டப் 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 டப்னு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வரும். அதே மாதிரி வந்துட்டு பார்த்திங்கன்னா இது கொளுத்தும் போதும் வந்துட்டு வரும். அப்படியே வந்துட்டு கொளுத்து பார்க்கலாம். கொளுத்தும் போதும் வந்துட்டு உங்களுக்கே வந்துட்டு தெரியும். 2 பீஸ் வந்துட்டு இருக்குது நம்மள்கிட்ட. இது என்னப்பா பேர் போட்டிருக்குது, ஒண்டர் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் என்ன பண்ணும் அப்படின்றது வந்துட்டு தெரியலையே. சரி, கொளுத்தும் போதும் வந்துட்டு பார்த்துக்கலாம். இது வந்துட்டு லைக் ஏதோ பார்ட்டி பேப்பர் மாதிரி இருக்குது. பெரிய சைஸு ஃப்ளவர் பாட்டுப்பா. இதெல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 நிமிஷம் வருமா? 5 நிமிஷம் வராது. இருந்தாலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்லா வந்துட்டு டைமிங் வரும். செம்ம. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா 2 ஐட்டம் இருக்குது. இதையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா சும்மாலாம் தரல வச்சு கொளுத்து போகிறது கிடையாதுங்க. எல்லாமே வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக தான் வந்துட்டு பண்ணுறோம். பஸ்டிங் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே வந்துட்டு தெரியும். அடுத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்னு, வேறு லெவலு. கன்னை வச்சு விளையாடணும்ப்பா அந்த வாட்டி. அப்படியே கொளுத்து விட்டு மூஞ்சில் வேறு லெவலில் வந்துட்டு இருக்கும். சும்மா தட்டன்னு விளாட்லாம், செம்மையாக இருக்கும். ஓகே, இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 2 பீஸ் வந்துட்டு இருக்குது. கன்னில் அட்டையெல்லாம் அங்கங்கே பறக்குது. சரி, ஓகே, கடைசியாக வந்துட்டு எடுத்துக்கிறேன். இப்போ பாருங்களேன், என்னை சுற்றிலும் வந்துட்டு பார்த்திங்கன்னா கிராக்கராக அப்படியே குஞ்சு கிடக்கு. இந்த மாதிரிலாம் ஒரு தீபாவளியோடு எனக்கு இருந்ததில்லை. அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா லாலிபாப் அப்படின்னு வந்துட்டு போட்டுருக்காங்க. இது என்ன பண்ணணும் அப்படின்றது எனக்கு சத்தியமாக வந்துட்டு ஐடியா இல்லை. எப்படி கொளுத்தணும் அப்படின்றதுலையும் வந்துட்டு ஐடியா இல்லை. இருந்தாலும் வந்துட்டு பார்த்துருவோம். இப்போ பார்த்தா தான் கொளுத்துற அன்றைக்கி வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம டப்புன்னு எடுத்து வந்துட்டு பண்ணலாம். இது தலையில் வச்சுட்டு ஃபயர் பண்ணி விடணும். தலையில் கொளுத்தி விட்டோம் அப்படின்னா இது என்ன பண்ணணும் அப்படின்றது வந்துட்டு தெரிஞ்சு போயிடும். பெரிய சைஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கை ஷாட்டு. இது வந்துட்டு வேந்தரை ஏதோ பேர் படிக்கிறேன், தெரியலையே. ஆனால் என்ன கிராக்கரு அப்படின்றது தெரியல. மேலே போய் வெடிக்கும் போதும் வந்துட்டு பார்ப்போம். அதெல்லாம் ஜாலி கோலா. இது என்ன ஜாலி கோலாவா? என்னப்பா சம்மந்தம் மேலே இருக்குது பேர். என்ன பண்ணும் அப்படின்றது வந்துட்டு சத்தியமாக வந்துட்டு எனக்கு ஐடியாவே இல்லை. சரி, கொளுத்தும் போது வந்துட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல. சரி, பார்ப்போம். அண்ணன்ட்ட கேட்டிருந்தேன். இன்னொன்னா விசிலில் வந்துட்டு ஒரு ஸ்கை ஷாட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொன்னாப்புல. ஆனால் அது வந்துட்டு எங்கே இருக்குது அப்படின்றது தெரியல. ஃபயர் பண்ணும்போது தான் வந்துட்டு தெரியும். விசிலும் வரும் அந்த சேம் டைம் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிட்டே போகும் அப்படின்லாம் வந்துட்டு சொன்னாங்க. அது வந்துட்டு பார்க்கலாம். சிங்கிங் டால்ஸ் அப்படின்னா பாட்டு பாடுமா என்ன தெரியலையே. சரி, ஓகே, நம்மளோட இன்னும் கடைசி ஐட்டத்துக்கு வந்துட்டு வந்தாச்சு. உள்ளே இன்னும் வந்துட்டு பார்த்திங்கன்னா 3 ஐட்டம் தான் இருக்குது. 3 பார்த்திங்கன்னா மொட்டை ஐட்டம். ஒன்று என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ளூ ஸ்டார். எங்கள் ஊரில் ஹோட்டல் ஒன்று இருக்குது, ப்ளூ ஸ்டார் அப்படின்னு வந்துட்டு போட்டிருக்காங்க. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா சன்ரைஸு அப்படின்னு சொல்லி ஸ்கை ஷாட்டு எப்படி இருக்கும் அப்படின்றது வந்துட்டு தெரியல. கொளுத்தி வந்துட்டு பார்க்கலாம். அடுத்ததாக வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒண்டர். என்னப்பா இவ்வளோ பெருசாக இருக்குது ஸ்கை ஷாட்டு? ஆத்தாடி, மொரட்டு ஸ்கை ஷாட்டாக இருக்குது. பால் வந்துட்டு பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். நான் கேட்டால் 1/2 கிலோமீட்டர் வந்துட்டு இது கவர் பண்ணோம் அப்படின்னு வந்து நினைக்கிறேன். பஸ்டிங் அப்போ வந்துட்டு பார்க்கலாம். அடுத்து ஃபைனலாக என்ன இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க? ஸ்கை ஷாட்டு தான். ஆனால் மொரட்டு சைஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஸ்கை ஷாட்டு, பிங் பாங் அப்படின்ற ஸ்கை ஷாட்டு வேறு லெவலில். ஏப்பா என்னோட உயரமாக இருக்குது. இதுவும் கண்டிப்பாக வந்துட்டு பார்த்திங்கன்னா மேலே போய்ட்டு வேறு லெவலில் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஏரியா வந்துட்டு கவர் பண்ணணும். இதையும் எல்லாத்தையும் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக ஃபயர் பண்ணுறது வந்துட்டு நம்ம ஏதாச்சும் வந்துட்டு ஐடியா வந்துட்டு பார்க்கலாம். ஓகே, ஃபைனல். நம்ம நேரம் கட் பண்ணி எடுத்த கத்தி அவ்வளோதான். நம்மளோட கிராக்கர் பாக்ஸை வந்துட்டு நம்ம அன்பாக்ஸை வந்துட்டு பண்ணியாச்சு. நான் இந்த கிராக்கர்ஸ் வந்துட்டு எங்கேருந்து பர்ச்சேஸ் பண்ணேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகாசியில் ஜோதிராம் கிராக்கர் ஷாப்லேருந்து வந்துட்டு வாங்கியிருந்தேன். அவங்களோட வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ப்ரைஸ் லிஸ்ட்டு, காண்டாக்ட் நம்பர் இது எல்லாமே வந்துட்டு கொடுத்துருக்கேன். நான் வந்துட்டு நேராக ஷாப்பில் போய்ட்டு வந்து வாங்கினப்போ ஷாப் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா சிவகாசிலேருந்து விருதுநகர் ரோட்டில் ஹீரோ யமகா ஷோரூம் ஆப்போசிட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களோட ஷாப் இருக்குது. அங்கே போய்ட்டு நீங்கள் வாங்கிக்கிறேன் அப்படின்னாலும் கூட வந்துட்டு வாங்கிக்கலாம். உங்களுக்கு டெலிவரியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா, கர்நாடகா இந்த 4 ஸ்டேட்டை வந்துட்டு கவர் பண்ணுறாங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் கவலைப்பட தேவையில்லை. எல்லா இடத்துக்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து டெலிவரி விடுறாங்க. டெலிவரியில் எந்த விதமான பிரச்சனை வந்தாலும் சரி அவங்க வந்து சால்வ் பண்ணி தரேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு வந்து டெலிவரி போட்டாங்கன்னு வச்சுக்கலாம், இந்த டெலிவரியில் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வருது அப்படின்றத வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களே வந்து கிளியர் பண்ணி உங்களுக்கு வந்து கொடுத்துட்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சீக்கிரமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களை பஸ்ட் வீடியோட வந்துட்டு மீட் பண்ணுறேன்.